ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். நான் நேற்றே சொல்லியிருந்தேன் கரும்பு இயந்திரம் மூலமாக வெட்டுறோம் அப்படின்ட்டு. எப்படி வெட்டுதுன்னு பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் பட்டன் ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், அந்த கீழே ரோல் ஆகிறது வந்து கரும்பு அப்படியே உள்ளே இழுக்குது. அந்த வெட்டி அப்படியே அந்த கரும்பு வந்து உள்ளே துண்டாக்கி அப்படியே அந்த டிராக்டரில் கொண்டு வந்து கொட்ட போகுது. எப்படின்னு பாருங்கள். பாருங்க, அங்கே கீழே வெட்டுறது வந்து அப்படியே அங்கே மேலே வந்து விழுகுது. அந்த வேஸ்டான அந்த சோவையெல்லாம் பாருங்கள் அப்படியே பின்னாடி வெளியே வந்துடுது. இது கிராஸ் பண்ணி போகும்போது நான் பின்னாடி வந்து காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். முக்கியமாக இந்த டிராக்டருக்கு பாருங்கள் முன்னாடி சக்கரமே இல்லை. கரும்பு எப்படி வந்து விழுதுன்ட்டு. இப்ப பின்னாடி இருந்து காட்ட போறேன். அங்க பாருங்க எப்படி எவ்வளவு ஃபோர்ஸா வெளியே வருதுன்ட்டு. அங்க பாருங்க அந்த சோகை வெளியே வர்ற ஸ்பீடா பாருங்க எவ்வளவு ஸ்பீட்ல வருதுன்ட்டு. மிஷின் ஒரு நாளைக்கு 1 ஏக்கராவிலேருந்து 2 ஏக்கரா வரைக்கும் கரும்பை வெட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த டிராக்டரில் விழுற கரும்பை கொண்டு போய் லாரியில் லோட் பண்ணுறாங்க. இதுவும் ஃபுல்லாக ஹைட்ராலிக்காக ஒர்க் பண்ணுது இந்த டிராக்டர். முக்கியமான கண்டிஷன் என்ன, இந்த மிஷின் மூலமாக கரும்பு வெட்டணும்னா 5லிருந்து 5.5 அடிக்கு பார் போடணும். பார் போட்டு அந்த கரும்பை போடணும். அப்போ தான் இந்த மிஷின் மூலமாக வெட்ட முடியும். அதை விட கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த வீல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வீல் வந்து கரெக்டாக அந்த பார் மேலே ஏறி போயிடும். அதனால் நமக்கு சேதாரம் அதிகமாக இருக்கும்.